Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண நிறைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு வந்து மற்ற கான்செப்டை காட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு ஃபாரு, வைலு, ஃபங்க்ஷன்ஸு, மெத்தட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு காமனாக C++ அந்த மாதிரி லாங்குவேஜஸில் இருக்கும். பட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பைத்தானில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஃபாரு, வைலு, மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு சின்டாக் மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி சேம் கான்செப்ட் தான். பட் லிஸ்ட்டு வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரியான டேட்டா டைப்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு எப்படி அதை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஐடியல் ஷெல் எடுத்துக்கிறேன் நான். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் நிமிக்கணும். அதுக்கு நம்ம வந்துட்டு ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். அரேயில் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆங்குலர் ப்ராக்கெட். பட் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நீங்கள் இந்த அரேக்குள்ளே எந்த மாதிரியான டேட்டா டைப் வேல்யூ வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம். எந்த வேல்யூ வேணாலும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையவே கிடையாது. நீங்கள் அக்சஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தேவைப்படும் போது எந்த டேட்டா டைப் வேல்யூ வேணாலும் நீங்கள் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1, 2.3, IBM இதில் சீக்வன்ஸாக தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ரிப்பீட்டட் வேல்யூ திரும்பியும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3, 3 நம்ம கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிட்டேன். பிரிண்ட்டு சாரி இப்போது நான் என்ன கொடுத்துருக்கணும் அது அப்படியே வந்துட்டு லிஸ்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் எனக்கு வந்துட்டு செப்பரேட்டாக 1 by 1 லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐபிஎம் தனியாக லிஸ்ட் பண்ணணும், 1ங்க லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் n அப்படின்னா 1 வந்துச்சு. ஓப்பன் பண்ண ஐபிஎம் வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு சீக்வன்ஸாக ஃபஸ்ட்லேருந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து நான் ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படிங்கும்போது நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம். இன்கேஸ் நான் வந்து லாஸ்ட்லேருந்து எனக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டோட்டலாகவே வந்துட்டு 7 டேட்டா தான் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போது லேக்ஸ் கணக்கில் இல்லை 1000 கணக்கில் லேக்ஸ் கணக்கில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லாஸ்ட் ரெக்கார்ட் இருக்கிறதுக்கு நம்ம கவுண்ட் தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 1 போட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் எடுத்துக்கும். இப்போது திரும்ப 3 வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இப்போது ப்ரீவியஸாக எடுத்து இப்போ வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபார் லூப் போடுறேன். ஃபார் இன் என்டர் தட்டினேன் அப்படின்னா இப்போது எனக்கு என்ன லிஸ்ட்டில் கொடுத்துக்கணும் அத்தனை வேலையும் பிரிண்ட் ஆகிடுச்சு. 2.3 IBM I343 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது இதோட லெங்க்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LN ஆஃப் லிஸ்ட். இப்போ இதோட டோட்டல் லெங்க்த் வந்துட்டு 7. இப்போது நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கை கன்கானேட் பண்ணியோ இல்லை அரேவை கன்கானேட் பண்ணியோ இல்லை வேல்யூ கன்கானேட் பண்ணியோ பார்த்துருவோம். இப்போ நம்ம லிஸ்ட்டை கன்கானேட் பண்ணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லிஸ்ட்டு வச்சுக்கிறேன்.
equal இப்போ உடனே கன்கனைஸ் வரும் 1 2 3 4 திரும்ப 4 5 6 7. இப்போது இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே வந்துட்டு சீக்வன்ஸ் ஆர்டர் மாடலில் கொலாபரேட் ஆர்டரையும் எடுத்துக்கும். 2 டைம் இருக்குது. ஸோ நான் சீக்வன்ஸ் இது. அடுத்தது நம்ம இப்போது லிஸ்ட்டு 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். லிஸ்ட்டு 1. இப்போ லிஸ்ட்டு 1ல் என்ன இருக்குதோ அது வந்துச்சு. இன்கேஸ் நான் வந்துட்டு மல்டிபிள் டைம் வந்து 1 2 3 4 இப்போ ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு வந்துட்டு 5 டைம்ஸோ இல்லை 10 டைம்ஸோ இல்லை வந்துட்டு 100 டைம்ஸோ நான் ரிப்பீட் ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் நம்ம என்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக 1 2 என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா, இப்போ 1 2 3 4ங்கிறது 1 2 3 டைம் வந்துட்டு ரிப்பீட் ஆகிடுச்சு. இப்போ 1 2 3 4ங்கிறத 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, இன்ட்டு 5 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5 டைம் ரிப்பீட் ஆகிடும். 100 டைம்ஸு 1000 டைம்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் இன்ட்டு 1000 போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான நீங்கள் லிஸ்ட்டை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் தேவையான டேட்டாவை வந்துட்டு ஸ்ட்ரிங்கோ இல்லை கேரக்டரோ எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். இப்போ இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வேல்யூவை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு லிஸ்ட்டு 1ல் வந்து 3 பதிலாக 6 போடணும், இல்லை லிஸ்ட்டு 2ல் வந்துட்டு 5க்கு பதிலாக 7 போடணும், இல்லை 8 போடணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம மாற்றிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். 1ல் வந்துட்டு 1 2 3 4 இருக்குது. ஈக்குவல்ஸ் டு இப்போது ப்ரீவியஸாக வந்துட்டு 1 2 3 4 இருந்துச்சு. இப்போ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் இண்டெக்ஸை வந்துட்டு 6ன்னு மாற்றிருக்கேன். இப்போ லிஸ்ட்டு 1ஓட வேல்யூ 1 2 6 4. அதே மாதிரி நமக்கு வேறு என்ன வேல்யூ வேணுமோ லிஸ்ட்டு 2லேயும் மாற்றிக்க முடியும். இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். இதை எப்படி மல்டி டைமென்ஷனில் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லிஸ்ட்டு எம்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு ஒரு அரே, இன்னொரு அரே 2, 3 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்துட்டு 4, 5 அப்படின்னு கொடுக்குறேன். இதோட வேல்யூ வந்துட்டு இன்ட்டு எம் நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிச்சு. இன்கேஸ் நான் வந்துட்டு லிஸ்ட்டோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணணும், ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட்டு லிஸ்ட்டு 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 2, 3 அப்படின்னு இருந்துச்சு. இன்கேஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அரேக்குள்ள இருக்கக்கூடிய 3 அப்படிங்கிற வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா பிரிண்ட்டு எம் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போது 0th இண்டெக்ஸில் அதாவது 2, 3ல் ஃபஸ்ட் வேல்யூ விச் மீன்ஸ் 2 வந்துட்டு 0th இண்டெக்ஸில் இருக்கும், 1ல் வந்து 3 இருக்கும். இப்போ பிரிண்ட் ஆகிறது வந்துட்டு 3ன்னு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிடுச்சிங்களா? இதே இப்போ நம்ம ஃபார் லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் ஐ இப்போ எனக்கு லிஸ்ட்டில் மல்டி டைமென்ஷன் இருக்கிற வேல்யூ வந்துடுச்சு. இப்போ நமக்கு இப்படி தான் நம்ம வந்துட்டு மல்டி டைமென்ஷன் அக்சஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன வேல்யூலாம் ஆட் பண்ணலாம், எந்த மாதிரி டேட்டா டைப் வேல்யூலாம் ஆட் பண்ணலாம், அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதை எப்படி கன்கானேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மல்டி டைமென்ஷன் அரேயும் பார்த்தோம். இது வந்துட்டு சிம்பிளாக வந்து லிஸ்ட்டை எப்படி அக்சஸ் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இல்லை அப்பன் பண்ணுறது அப்படிங்கிறக்கான வீடியோ மட்டும்தான். ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் டெப்த்தாக வந்துட்டு லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஹியூஜ் டாபிக். இதை ஃபங்க்ஷனில், மெத்தடில், இல்லை வந்துட்டு வேறு எந்த மாதிரி விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதை எப்படி அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.